Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS334 பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் சப்ஜெக்ட் டுடே யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வரையும் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கான்செப்ட் வரையும் சொல்லித்தரேன். ஓரளவு கேட்டுக்கோங்க, நீங்கள் உங்கள் நோட்ஸை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம க்ரௌட் சோர்சிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூனிட்ல க்ரௌட் சோர்சிங் அப்படின்னா என்ன, க்ரௌட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், கூட்டம். அப்போ கூட்டம் தான் இங்கேயுமே அதான் அர்த்தம். ஓகேங்களா? க்ரௌட் சோர்சிங் அப்படின்னா நிறைய டேட்டாவை நம்ம கேதர் பண்ணி அதை எப்படி ப்ராசஸ் பண்றோம் அப்படின்றது தான் இந்த க்ரௌட் சோர்சிங்கோட வேலையே. ஸோ ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் லெவரேஜிங் த கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் லார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டட் குரூப் ஆஃப் பீப்புள். ஓகேவா? ஸோ நிறைய டேட்டா நிறைய பேர் சேர்ந்த நிறைய பீப்புள்ஸ் சேர்த்து வச்சிருந்து அவங்களை எப்படி கேதர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்றோம் அந்த அமௌண்ட் ஆஃப் நிறைய வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை அப்படின்றது தான். ஸோ பிக் டேட்டான்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் அமௌண்ட் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. அதை நிறைய பீப்புள்ஸ் வச்சு எந்த மாதிரி கலெக்ட் பண்ணி நம்ம அனாலிசிஸ் பண்றோன்றது தான் இந்த க்ரௌட் சோர்சிங்கோட வேலையே. The concept of crowdsourcing in the context of big data combine the massive scale of big data with diversity and the creativity of the crowd participation. நிறைய பேர் சேர்ந்து எவ்வளோ ஃபாஸ்டா எஃபிஷியண்டா டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண முடியும். இதை பத்தி நான் சொல்ல போறது தான் க்ரௌட் சோர்சிங்கோட வேலை. ஓகேங்களா? ஸோ இதுல என்னெல்லாம் கான்செப்ட் இருக்கும்னா, எப்பவும் போல முதல்ல க்ரௌட் டேட்டா கலெக்ஷன், நிறைய டேட்டா முதல்ல நம்ம கலெக்ட் பண்ணணும்ல. ஸோ க்ரௌட் சோர்சிங் பிக் டேட்டா மீன்ஸ் நம்ம வேரியஸ் அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் எல்லாத்தையுமே நிறைய கலெக்ட் பண்ணி வைக்கிறது. அடுத்து அந்த டேட்டாவை எல்லாத்தையுமே நம்ம ப்ராசஸ் பண்றது நெக்ஸ்ட் ஸ்டெப் க்ரௌட் டேட்டா ப்ராசஸிங். ஓகேவா? ஸோ ஸ்மால் குரூப் ஆஃப் அனாலிட்டிக் இல்லாம நம்ம என்ன பண்ண போறோம்னா, க்ரௌட் சோர்சிங் நிறைய இண்டிவிஜுவல்ஸோ நிறைய பர்சன் சேர்ந்து நிறைய டேட்டாஸை ப்ராசஸ் பண்றதுக்கு எடுத்து வைப்பாங்க. ஓகேவா? டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. அடுத்து க்ரௌட் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஒரு தடவை டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டோம் ப்ராசஸ் பண்ணிட்டோம்னாலே நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அந்த டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணுவோம். முழுசா அனாலிசிஸ் பண்ணி எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்றது. தட் மீன்ஸ் மொத்தத்தையும் பிரிச்சு யார் யாருக்கு என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணலாம், அதுல எந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணலாம், எப்படி அந்த டேட்டா ப்ராசஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு, இது எல்லாத்தையும் பார்க்கறது. அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராப்ளம் சால்விங். இங்க நம்ம மெயினா நம்ம பிக் டேட்டால என்ன சொல்லியிருக்கோம், டிஸ்ட்ரிபியூட்டட் இதுல தான் யூஸ் ஆகும். தட் மீன்ஸ் ஒரு சர்வர் இருக்காங்கன்னா மற்ற எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்து வேலையை செய்ய வைக்கும். அப்போ ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமா குட்டி குட்டி ப்ராப்ளமா பிரிச்சு கொடுத்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றது. சால்வ் பண்ணிட்டு ஃபைனலா என்ன பண்ணுவோம், நம்ம தேவையான விஷயம் கரெக்டா வந்திருக்கான்னு வெரிஃபை பண்ணி பார்ப்போம். ஸோ க்ரௌட் வெரிஃபிகேஷன் நடக்கும். பிக் டேட்டா அது எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு க்ரௌட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் கான்செப்ட்லாம் அப்படின்றது. அடுத்து அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் இந்த க்ரௌட் சோர்சிங் யூஸ் பண்றோம், மெயினா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்றோம்னா, முதல்ல டேட்டா லேபிளிங் அண்ட் அனோட்டேஷன். டேட்டா லேபிளிங் அனோட்டேஷன் அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்குன்னா எனக்கு பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு லேபிள் இருக்கணும், ஒரு டெக்ஸ்ட் அனோட்டேஷன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி நான் மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல இது இருக்குன்னு நான் ஒரு ஆரோ மார்க் மென்ஷன் பண்ணி நான் ஒரு லேபிள் கொடுத்தேன்னா தான் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா லேபிளிங் அண்ட் அனோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ க்ரௌட் சோர்சிங்ல இது முக்கியமாக மிஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அல்காரிதம். ஓகே, ஒரு விஷயம் இருக்குன்னா இமேஜை ரெகனைஸ் பண்ணிக்கணும், ஐடென்டிஃபை பண்ணணும்னா நான் எனக்கு என்ன வேணும்னா டேட்டாவுக்கு லேபிள் கொடுத்துருக்கணும். லேபிள் அண்ட் அனோட்டேஷன் கொடுத்துருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துக்கு இதான் மீனிங்னு நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இமேஜ் கிளாசிஃபிகேஷனுக்குலாம் நம்ம நிறைய யூஸ் பண்றது பார்த்தோம் அப்படின்னா இந்த டேட்டா தான், டேட்டா அனோட்டேஷன்ஸ் தான், லேபிளிங் அனோட்டேஷன்ஸ் தான். அடுத்து க்ரௌட் சோர்ஸ் டேட்டா கலெக்ஷன். ஸோ க்ரௌட் சோர்சிங் டேட்டா கலெக்ஷன் மீன்ஸ் நம்ம ஒரு நேரத்தில் நிறைய பேர் நிறைய டேட்டாஸை அட் அ டைம்ல கலெக்ட் பண்றதுக்கான விஷயங்களை நம்ம கொடுக்கறது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்தெந்த மாதிரி வேணுமோ சோஷியல் மீடியாலையும் எங்க இருந்தோ நம்ம எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்றதை கொடுக்க முடியும். ஸோ க்ரௌட் சோர்ஸ் மூலமா வேரியஸ் அமௌண்ட் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம ஈஸியா கேதர் பண்ண முடியும், சோ மெனி யூசர்ஸை வச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் க்ரௌட் சோர்ஸ் சென்டிமெண்ட் அண்ட் ஒப்பீனியன் அனாலிசிஸ். தட் மீன்ஸ் ஒண்ணுமே கிடையாது, நம்ம என்ன மாதிரி ஒப்பீனியன் இருக்கும், தட் அதுனா பாசிட்டிவா நெகட்டிவா நியூட்ரல். அத இப்போ ஒரு ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றீங்க, அந்த ரிவ்யூ பேஸ் பண்ணி தான் வரும். ஒரு ப்ராடக்ட்டுக்கு நிறைய ரிவ்யூஸ் இருக்கும், ஒன்று பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், நியூட்ரலா இருக்கலாம், ரெண்டுமே இல்லாம ஒரு சம பங்குல ஓகே அப்படின்ற மாதிரி ஆவரேஜ்ல இருக்கலாம். இந்த
மாதிரி ஒவ்வொரு கஸ்டமரோடைய ஒப்பீனியன் எந்த மாதிரி இருக்குன்னு அதை பற்றி அனாலிசிஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுறது. ஸோ க்ரௌட் சோர்ஸ் சென்டிமெண்ட் அண்ட் ஒப்பீனியன் அனாலிசிஸ்க்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக் அண்ட் க்ரௌட் சோர்ஸ்டு ப்ரெடிக்ஷன். தட் மீன்ஸ் ஃபியூச்சரில் என்ன வரும்னு சொல்லி நான் பாஸ்டில் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற டேட்டாஸ் அவைலபிள் என்கிட்ட இருக்க டேட்டாவை யூஸ் பண்ணி ஃபியூச்சரில் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நான் ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து மெயினாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த க்ரௌட் சோர்சிங் டெக்னிக் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் க்ரௌட் சோர்ஸ் டேட்டா கிளீனிங் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல். தட் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டேட்டா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றையுமே கரெக்டாக செக் பண்ணி இன்சைட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து அன்வான்ட் டேட்டாஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஏதாவது எரர் இருக்குது, டூப்ளிகேட்ஸ் இருக்குது, இன்கன்சிஸ்டன்சி எல்லாம் இருக்குன்னா என்னோட டேட்டாவில் அந்த அன்வான்ட் திங்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் என் டேட்டாவோட குவாலிட்டியை ப்ரொடக்டிவாக பார்த்துக்கிறதுக்கும் இந்த க்ரௌட் சோர்ஸ் டேட்டா கிளீனிங் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச்லையுமே இந்த க்ரௌட் சோர்சிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் இருக்குன்னா நம்ம டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணணும், டெஸ்டிங் பண்ணணும், நிறைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும், இது எல்லாத்துக்கும் நிறைய பர்சன்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு விஷயமா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு லார்ஜ் ஸ்கேல் சர்வேக்கெல்லாம் வந்து ஒரு நிறைய பாப்புலேஷன் சர்வேலாம் எடுக்கணும். இப்போ எவ்வளோ வந்து இந்த இந்தியாவில் வந்து பாப்புலேஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும்னா எனக்கு நிறைய பர்சன்ஸ் தேவை. ஸோ க்ரௌட் சோர்சிங் வந்து இங்கேயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் யூஸ்டு பை க்ரௌட் சோர்சிங் இன் பிக் டேட்டா. நெக்ஸ்ட் எப்படியெல்லாம் பெனிஃபிட்ஸ், என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து இந்த க்ரௌட் சோர்சிங் யூஸ் பண்ணுறதுனால இருக்குன்னா ஹைலி ஸ்கேலபிள் எப்பவும் போல். ஓகேங்களா? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறோனாலே நம்ம இஷ்டத்துக்கு எப்போ வேணுமோ எந்த மாதிரி வேணுமோ ஈஸி ஃப்ளெக்சிபிளாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஹைலி ஸ்கேலபிளாக இருக்குது. தென் காஸ்ட் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? ரொம்ப வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் காஸ்ட் இல்லாமல் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் எஃபிஷியண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது காஸ்ட். ஓகேவா? தென் டைவர்சிட்டி ஆஃப் இன்சைட்ஸ். தட் மீன்ஸ் நிறைய பேர் வந்து ஒன்று சேர்ந்து தான் விஷயத்த பண்றாங்க. அதனால தான் அதுக்கு பேரு க்ரௌட் சோர்சிங். அப்போ எல்லாருக்கும் வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து கொடுக்கறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபாஸ்டர் டர்ன் அரவுண்ட். தட் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ப்ராசஸ் டேட்டா கலெக்ஷனாக இருக்கட்டும், ப்ராசஸிங்காக இருக்கட்டும், அனாலிசிஸாக இருக்கட்டும், இந்த எல்லா ப்ராசஸையும் ஸ்பீடாக கொடுக்குது. ஓகே, ஸோ ஃபாஸ்டராக இருக்கும். நெக்ஸ்ட் ரியல் டைம் ஃபீட்பேக். ஒரு இடத்துல தப்பு இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு நான் ரியல் டைமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னோட ஃபீட்பேக்கை வாங்கி அந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியும்னா அதை மாற்ற முடியும். லைக் தட் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் போலிங்லாம் மாதிரி. ஓகேவா? நமக்கு வேணுன்ற ஃபீட்பேக்கை அந்த இடத்துல கலெக்ட் பண்ணி அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இதுல என்னெல்லாம் எனக்கு சேலஞ்சஸ் இருக்கு, அதாவது அட்வான்டேஜ் இருக்க மாதிரி சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும்ல. ஸோ க்ரௌட் சோர்சிங்கோட டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா குவாலிட்டி கண்ட்ரோல். பிகாஸ் நம்ம நிறைய பேர் சேர்ந்து நிறைய கான்ட்ரிபியூட்டர் சேர்ந்து இருக்கிறதா அந்த க்ரௌட் சோர்சிங்னு சொல்றோம். அப்ப நிறைய பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கப்ப என்னால் வந்து குவாலிட்டி எல்லா இடத்துலையும் கரெக்டாக பார்க்க முடியுமான்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் டேட்டாவோட ரிலியபிலிட்டியா இருக்கட்டும், தட் மீன்ஸ் ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கட்டும், அக்யூரட்சியா இருக்கட்டும், எல்லாமே மிஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் கொஞ்சம் கஷ்டம் தான். நெக்ஸ்ட் எல்லா டேட்டாவும் சென்சிட்டிவ் டேட்டாஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஸ்டோர் ஆயிருக்குமானா இங்கே நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம் க்ரௌட் சோர்சிங்கில். அப்போ நம்ம ஒரு பர்சனல் டேட்டா சென்சிட்டிவ் டேட்டாலாம் இருக்குன்னா அதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிட முடியும். ஸோ டேட்டா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி கொஞ்சம் கஷ்டம். நெக்ஸ்ட் டாஸ்க் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ ஒரு சின்ன டாஸ்க்னா ஈஸியாக வந்து பண்ணிடலாம். அதுவே கொஞ்சம் ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்குது, டொமைன் ஓரியன்டாலாம் இருக்குன்னா அதை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும், மற்ற பீப்புள்ஸ் அதை செய்ய முடியாது. ஸோ டாஸ்க் காம்ப்ளெக்சிட்டியுமே நடக்கும். நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். கொஞ்சம் பேர் இருந்தாலே நம்ம மேனேஜ் பண்றது கஷ்டம். இப்போ அதிகமா இருக்க போறாங்க க்ரௌட் சோர்சிங்ல. அப்ப இவ்வளோ பெரிய நான் மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோ டேட்டாஸையும் நான் பிக் டேட்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை க்ரௌட் சோர்சிங் இன் பிக் டேட்டா. ஓகே, ஸோ இவ்வளோதாமா நமக்கு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் இந்த க்ரௌட் சோர்சிங்கை பற்றி இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் தான். நீங்கள் உங்ககிட்ட இருக்க நோட்ஸை படிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட்டுக்கு கான்செப்ட் என்னன்னு மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் தமிழில் நம்ம வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? மறக்காம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் வெப் அனாலிட்டிக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.